தலைமை பொறுப்பை ஏற்க புறப்பட்டது சசிகலா என்ற பெண் ஆளுமை. இன்று மதியம் 12:05 ஜெயலலிதாவின் வாகனத்தில் அதிமுக தலைமை கழகம் சென்ற சசிகலாவை காண தொண்டர்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்ட போதும் கூடியிருந்த தொண்டர்களின் உடல் ஓவியத்தில் ஜெயலலிதாவுடன் சசிகலா இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருந்ததை நம்மால் காண முடிந்தது. தொண்டர்கள் வழிநெடுகிலும் மலர் தூவி வரவேற்க சரியாக 12:15 அதிமுக தலைமை கழகம் வந்தடைந்தார் சசிகலா. நடை, உடை தொடங்கி சிகை அலங்காரம் உட்பட ஜெயலலிதாவை போன்றே சசிகலா தொண்டர்கள் மத்தியில் தோன்றி அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தொண்டர்களின் ஆரவாரத்தோடு அதிமுக அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதாவின் அறையில் அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு முதல் தளத்தில் உள்ள மாடத்தில் தொண்டர்கள் மத்தியில் தோன்றி இருக்கை கூப்பி வணக்கம் செலுத்தினார் சசிகலா. வணக்கம் செலுத்தி பேசாமல் விடைபெற்ற சசிகலாவின் பேச்சை கேட்க ஆவலாய் காத்திருந்த தொண்டர்களுக்கு மத்தியில் மின்னணு ஒளித்திரை மூலமாக தோன்றி சுமார் 20 நிமிடங்கள் கண்ணீருடன் உரையாற்றினார். தலைமை கழக நிர்வாகிகளே என்று தொடங்கிய சசிகலாவின் உரையில் ஜெயலலிதாவின் அரசியல் வாசகமான மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. சசிகலா தனது உரையை முடித்து போயஸ் தோட்ட இல்லத்திற்கு புறப்படும் நேரத்தில் சசிகலாவின் வாகனம் முன் செல்ல பின்னால் சென்றது முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் வாகனம். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி தமிழக அமைச்சர்கள் அனைவரும்